ஆளுநர் என்ன தான் நினைக்கிறான்ற தாண்டி ஆளுநருக்கு அவர் ஒரு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் உள்ளபடி ஆளுநர் அரசியல் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தா இன்றைக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நான் தொடங்கி வைக்க மாட்டேன்னு அங்கே வந்து சொல்லியிருந்திருக்கணும். என்ன காரணம்? தமிழ்நாடே இந்த பாலியல் குற்றச்சாட்டு நிகழ்வு நடந்ததை குறித்து பேசி கொண்டிருக்கிறது. முதல்வர் மௌனமாக இருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நடந்த காரணத்தினால் நீங்கள் அதை குறித்து வாய் திறக்கும் முறை நான் வாய் திறக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அது இன்றைக்கி நேஷனல் நியூஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க சார். நான் அருணுக்கு வைக்கக்கூடிய கேள்வி, இந்த திமுக அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய கேள்வி என்ன வருதுன்னா, 3 முறை குண்டாஸ் போடப்பட்ட ஒரு நபர், துப்பாக்கி யார் வச்சுருப்பா சார்? தீவிரவாதி தான் வச்சுருப்பான். துப்பாக்கி வச்சு கைது செய்யப்பட்ட ஒரு நபர், இரவு நேரங்களில் கொள்ளையடித்திருக்கிறான்றது அவன் மீது பல வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு நபர் 3 வருஷமாக ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோடையே இருக்கும். அப்போ காவல்துறை எச்சரிக்கை கொடுத்தீங்களா? கொடுக்கலையா? எல்லாத்துக்கும் உடனடியாக பொங்கக்கூடிய மாசு நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் போதும், முதல்ல மைக்கு போட்டு அவரும் பேசுவார் ஆர்எஸ் பாதி மாதிரியே. இதை குறித்து ஏன் பேசல? நீங்கள் ஆளுநராக செயல்படுவது தான் இங்கே வந்து அறத்தோடு நடக்க முடியும். நீங்கள் அப்படி செயல்படவில்லை என்பது போல் இப்போது பதவி முடிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இங்கே மாட்டிட்டு முழிக்கிறீங்க. அவங்க சொல்கிறத செய்யறதுக்கு முடியல, இங்கே செஞ்சால் இவங்க வந்து ஒத்துக்கவும் மாட்டுறாங்க. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுதுன்னா பேசாமல் நம்மளை மாற்றிடுவாங்க, 3 வருஷம் தாண்டி நம்ம உட்கார வச்சுருக்காங்க. என்ன ஒன்று செஞ்சுருவோம், நம்ம இன்றைக்கி வெளியில் போயிடலான்னு செய்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி யார் அந்த சார்னு சொன்னாலே கிட்டத்தட்ட சாருக்கான மரியாதையே போகிற அளவுக்கு ஒரு வேலையை இங்கே வந்து இன்றைக்கி திமுககாரன் பார்த்து வச்சுருக்கிறான். யார் அந்த சார்? இனிமேல் சார்னு சொன்னால் கூட வந்து டக்குன்னு இதுதான் மைண்டுக்கு வர அளவுக்கு வந்து அதிமுக ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறாங்க. அதை எந்த அளவுக்கு பிரதிபலிச்சிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே இன்றைக்கி 2025 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நீங்கள் உள்ளே போகும்பொழுது யார் அந்த சார்ன்ற பேட்சை போட்டுட்டு இவர்கள் ஒரு பக்கம் வந்து களத்தில் இறங்குறாங்க. அதே நேரத்தில் நான் முன்பே எச்சரிச்சிருந்தேன், இந்த விஷயத்துக்குள்ளே யார் வரப்போகிறாங்கன்னா மாணவ பிள்ளைகள் வராங்க. மாணவ கூட்டமைப்புகள் இதற்குள்ளே வருவதற்கு இப்போ தயாராகி விட்டார்கள். ஒரு யதார்த்தமான விஷயம் சொல்கிறேன். இது வந்து டிவிக்கு தொண்டர்களுக்கு வருத்தம் கூட அளிக்கலாம். இன்றைக்கு இந்த இவ்வளோ இளைஞர்களும் விஜய் நோக்கி போனதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி பிரதர் இருக்கீங்க? நல்லமா இருக்கும். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வந்திருக்கிறாரு. இந்த ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் வந்து இன்றைக்கு கூடியிருக்கு. எப்போதுமே சட்டசபை கூட்டத்தொடரின் போது ஆளுநர் உரை வாசிப்பது வந்து வழக்கம். ஆனா இன்றைக்கு வெறும் 3 நிமிஷத்துல டக்குன்னு வந்து நின்னவர் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னா வெளியே போயிட்டாரு. என்னதான் நினைக்கிறாரு ஆளுநர்? அவர் மனசுல என்னதான் இருக்கு நினைக்கிறேன்? ஆளுநர் என்னதான் நினைக்கிறான்ற தாண்டி ஆளுநருக்கு அவர் ஒரு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் உள்ளபடி ஆளுநர் அரசியல் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தா இன்றைக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நான் தொடங்கி வைக்க மாட்டேன்னு அங்கே வந்து சொல்லியிருந்திருக்கணும். என்ன காரணம்? தமிழ்நாடே இந்த பாலியல் குற்றச்சாட்டு நிகழ்வு நடந்ததை குறித்து பேசி கொண்டிருக்கிறது. முதல்வர் மௌனமாக இருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நடந்த காரணத்தினால் நீங்கள் அதை குறித்து வாய் திறக்கும் முறை நான் வாய் திறக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க. அது இன்றைக்கி நேஷனல் நியூஸ். இவ்வளோ ஆண்டு காலமாக ஒரு மரபு இருக்குது, இப்படித்தான் செயல்படணும்னு. இவர் சௌரியத்துக்கு மாற்றுங்க, இல்லை நான் வெளியில் போவேன்னு சொல்லிட்டு போகிறதுன்றது வந்து உள்ளபடி அது கொஞ்சம் நகைப்பாக தான் இருக்குது. நீங்கள் ஆளுநர் என்பவர் உங்களுக்கு உட்பட்ட அதிகாரத்தின்படி என்னெல்லாம் செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னாக்கா பெரிய விஷயம். நீங்கள் இந்த மாணவ விவகாரம் குறித்து இப்போ உங்கள்கிட்ட விஜய் கடிதம் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு எதிர்க்கட்சியும் போராடுது, எல்லா இயக்கங்களும் போராடி கொண்டு இருக்கிறது, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதை குறித்து ஒரு அறிக்கையை தயார் செய்து பிரதமருக்கோ ஜனாதிபதிக்கோ அனுப்பிச்சி வச்சிங்களா? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் போய் கொண்டு இருக்கிறது அப்படின்றத அங்கே பதிவு பண்ணிங்களா? அதை பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல விஷயம். இப்போது ஆளுநர் வந்து இவர் கோச்சிட்டு போயிட்டார். அடுத்த வாரம் நான் உங்களுக்கு மட்டன் சமோசா கொடுக்க மாட்டேன்னு வேறு சொல்லுவார். திமுக பார்த்து என்ன செய்ய போகிறாங்க? கஷ்டப்படுவாங்கல்ல? இல்லைதான். இது இப்படித்தான் பார்க்கப்படுகிறது நகைப்பாக. ஆளுநர் இதை வந்து தவிர்த்திருக்கலாம். தவிர்க்காமல் இப்படி போவதை வைத்து திமுக ஸ்கோர் பண்ண பார்க்கும். ஸோ அதுக்கு அவர் இடம் கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா ஆளுநர் செய்தது சிறுபிள்ளைத்தனமாக இருக்குன்னு முதலமைச்சர் சொல்கிறார். ஒரே ஒரு செய்தி வந்து தொடர்ச்சியாக 14 நாட்களாக ஒரு பேசும் பொருளாகவும் தமிழ்நாட்டுடைய தலைப்புச் செய்தியாகவும் ஒரு ரெகுலராக ஒரு விஷயம் போகுதுனாக்கா அது இந்த செய்தி மட்டும்தான். மாணவி பாலியல் வன்புணர்வு மட்டும்தான். இதை குறித்து முதல்வர் வாய் திறக்கவில்லை. இது சிறுபிள்ளைத்தனமும் கிடையாதா? சென்னைன்றது உங்களுக்கு புரியும், தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கிறது. அதில் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கிறது. அந்த யூனிவர்சிட்டியில் கூட ஒரு முக்கிய பொறுப்பை உதயநிதிக்கு வேறு கொடுத்துருக்குறாங்க. உதயநிதியும் பேசலை. ஒத்தச்சங்கலை தூக்கிட்டு வந்து ஒத்தச்சங்கலை உதயநிதி மிகப்பெரிய புரட்சி செய்து விட்டார் அப்படின்னு பேசினாங்கல்ல. ஒரு செங்கலை தூக்கி உங்களால் அரசியல் செய்து முடிகிறது. இங்கே பெண்களை குறித்து நடக்கும்பொழுது நீங்கள் பேச மாட்டீங்க. மணிப்பூரை பற்றி பேசுகிறீங்க.
அதனால் இங்கே நான் பேச மாட்டேங்கிற பொழுது இது இயல்பாக ஏற்படக்கூடிய இல்ல அரசு வந்து தகுந்த நடவடிக்கைகளை ஒரு புறம் எடுத்துட்டு தானே இருக்கு. அரசு எப்படி எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்க சொல்ல முடியும்? அரசு ஒரு விதத்துல காவல்துறையின் துணையோடு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு கொண்டு தானே இருக்கு. சூப்பர். அப்போ நான் அதை குறித்து உங்களுக்கு புரிய வச்சுறேன். இயல்பா அரசு நடவடிக்கை எடுக்குதுல்ல. இன்றைக்கு இந்த ஞானசேகரன் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கா போடலையா? ஆமா, அதான் நடவடிக்கை இல்லையா? இல்லை சார், அரசு நடவடிக்கைன்னா அதானே. புகார் கொடுத்த சில மணி நேரங்கள் கைது பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஆள் மேல இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் தூண்டி எடுக்கப்பட்டு வந்து வந்து சரித்திர பதிவேடு வந்து குற்றவாளி உடனடியாக வந்து நம்ம ஜெயில வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு சிறப்பு புலனாய்வு குழு வந்து கோர்ட்டை வந்து அமைச்சிருக்கு. அதுக்கு முழு ஒத்துழைப்போடு வந்து தமிழ்நாடு அரசு வந்து செயல்பட்டு வருது. கூடிய விரைவில் குற்றவாளிக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும் சொல்லிட்டு வராங்க. அமைச்சர்களும் வந்து அதிமுக ஆட்சி காலம் மாதிரிலாம் எங்க திமுக ஆட்சி காலம் கிடையாது, நிச்சயமாக கடும் நடவடிக்கை எடுப்போம், நீங்க வந்து பொறுத்து வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ குண்டாஸே வந்து போட சொல்லி போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவிட்டாரு. குண்டாஸும் கைதான ஞானசேகரன் மேல வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேல என்ன? அப்போ குண்டாஸ் வந்து இன்றைக்கு அருண் சொன்னதுனால குண்டாஸ் போட்டீங்க அப்படித்தானே? அப்போ ஏற்கனவே அவன் 3 முறை குண்டாஸ் வாங்கியிருக்கான். இது முதல் முறை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க சார். நான் அருணுக்கு வைக்கக்கூடிய கேள்வி, இந்த திமுக அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குன்னா, 3 முறை குண்டாஸ் போடப்பட்ட ஒரு நபர், துப்பாக்கி யார் வச்சிருப்பா சார்? தீவிரவாதி தான் வச்சிருப்பான். துப்பாக்கி வச்சு கைது செய்யப்பட்ட ஒரு நபர், இரவு நேரங்களில் கொள்ளையடித்திருக்கிறான்றது அவன் மீது பல வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு நபர் 3 வருஷமா ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோடையே இருக்கிறான். அப்போ காவல்துறை எச்சரிக்கை கொடுத்தீங்களா கொடுக்கலையா? இப்போ பேசுகிற நீங்கள் ஏன் 3 வருஷமா ஒரு அக்யூஸ்ட் அவர் கூட இருக்கிறதா பார்க்குறீங்க, எல்லா நிகழ்வுகளும் இருக்கிறத பார்க்குறீங்க. ஒரு அக்யூஸ்ட் வீட்டுக்கு போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, அவன் தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறான் வரான், இவன் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறான், பெண்களை வந்து இந்த பல விஷயம் செஞ்சுருக்கிறான். அவன் மாட்டிய பிறகு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொகுசு பங்களா 3 ஏக்கரில் இருக்குன்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்த பிறகு தான் இன்னொரு செய்தி வருது, அவனை இரவு நேரத்தில் கொள்ளடிச்சு அது மூலமாக வாங்கினான்ட்டு. உண்மை அதுவா? இவன் மாமா வேலை பார்த்து கொடுத்த காசில் வாங்கியிருப்பான். அது எப்படி இவனுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு, ரோட்டுகளில் பிரியாணி வச்சிருக்கிறவன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுக்காக நைட்டு கொள்ளடிச்சான், அது மூலம் வாங்கினான்னு சொல்கிறீங்க. அப்போ நைட்டு கொள்ளடிச்சிருக்கிறான்ல. இந்த 3 வருஷமாக என்ன செஞ்சுருக்கீங்க காவல்துறை? அட்லீஸ்ட் அருண் நீங்கள் வந்து பொறுப்பேற்ற பிறகு என்ன செஞ்சீங்க? சார் இவன் பெரிய அக்யூஸ்டு சார், இவன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்ல. சரி, அருண் அவர்கள் சொல்லியிருப்பார். ஒன்று இப்படி எடுத்துப்போம், காவல்துறை எச்சரிக்கை கொடுத்துருச்சு. எச்சரிக்கை கொடுத்த பிறகு மாசி அவனை கூட வச்சு சுற்றுறீங்க. அப்போ யார் இந்த சார்? புரியுதுங்களா? நீங்கள் அரசு நடவடிக்கை எடுத்துச்சுன்னா என்ன நடவடிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ இவன் மீது இப்போ ஒரு குண்டாஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய வழக்கு இருக்கக்கூடிய நபர்களோடு தொடர்பு வைத்து கொண்டிருந்தால் நீதி எப்படி கிடைக்கும்? இதை எப்படி உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் குண்டாஸ் வந்து இன்றைக்கு வந்து போடுறீங்க. சவுக்கு சங்கர் மீது வந்து நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நாள் போராடி போட்டிங்களா? உடனடியாக போட்டிங்கல்ல. இவன் மீது 5 கட்சி போராடி இருக்கு சார். அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர், பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய் சார்பாக கொண்டு போய் ஒரு லெட்டர் கொடுத்து வந்திருக்கிறாரு. இவ்வளோ பேர் ஒரு முன்னெடுப்பு எடுத்து தொடர் போராட்டம் 14 நாள் நடந்த பிறகு தேசிய மகளிர் ஆணையம்லாம் உள்ளே வந்திருக்கு. நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை எடுத்திருக்கு. 3 பெரிய உயரதிகாரிகள் குழுக்கள் போட்டு அதற்கு அப்புறம் குண்டாஸ். அப்போ எவ்வளவு மெத்தனமாக செயல்படுகிறார்கள், எவ்வளவு லெத்தாஜிக்னஸ் இந்த கேஸில் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதில்ல. அப்போ எப்படி நீங்கள் வந்து அரசு துரித நடவடிக்கை நம்ம சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் உடனடியாக பொங்கக்கூடிய மாசு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் போதும் முதல்ல மைக்கு போட்டு அவரும் பேசுவார், அரசுவாதி மாதிரியே. இதை குறித்து ஏன் பேசலை? முதலமைச்சர் பேசலை, துணை முதலமைச்சர் பேசலை, அவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய லட்சணத்தை பேச முடியாமல் மௌனிச்சு கிடக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் பேசியிருக்கணும்ல, அவங்க கூட சுற்றினால் தானே. அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும்ல. இதைத்தானே இப்போ போராட்டி கிடக்கிறோம். இன்றைக்கி சட்டமன்றம் நடக்காமல் போகிறதுக்கான காரணம் என்ன? இதானே. இன்றைக்கி எல்லா கட்சியும் போராட வேண்டிய காரணம் என்ன? இதானே. நீங்கள் ஏன் பேசலை? என்னென்னு பேசுவீங்க? உதயநாளை கொடுத்து பேசுவீங்க, வேற என்ன பேசுவீங்க? இவ்வளோதான் சார் இந்த திமுக. தமிழ்நாட்டில் எப்போதுமே வந்து எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை தனியார் கல்லூரிகள், தனியார் தொழிலதிபர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களாக இருக்கட்டும், மீட்டிங்காக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து எப்போதுமே ஒரு கூட்டம் வந்து தொடங்குது அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடுவது வந்து வழக்கம். இறுதியில் தான் அந்த கூட்டம் முடிஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து கடைசியாக தேசிய கீதம் வந்து பாடிட்டு நம்ம போவோம். இதுதான் தமிழ்நாட்டுடைய மரபா வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த மரபை வந்து ஏன் ஆளுநர் வந்து உடைக்கணும்னு நினைக்கிறாரு? இப்போ 2022 முழுமையாக ஆளுநர் உரையை வந்து வாசிச்சாரு பொறுப்பேற்ற பிறகு, ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு. அப்புறம் 2023 அம்பேத்கர், பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவருடைய, காமராஜர் போன்ற பெயர்களை வந்து தவிர்த்தாரு. அதன் பிறகு போன வருஷம் இதே மாதிரி குற்றச்சாட்டு, இந்த வருஷம் இதே மாதிரி குற்றச்சாட்டு. அப்போ அவருடைய உள்நோக்கம் என்னவாயிருக்கு? உள்நோக்கம் ஆளுநராக இல்லை. நிச்சயமாக அவர் ஒரு ஆளுநராக இருந்து இந்த வேலையை செய்யலை. யாரோ கற்பிப்பதை அப்படியே இங்கே வந்து நடத்தி காட்டுகிறார், காட்சியாக நடத்தி காட்டுறாரு. இதுதான் அவர் செய்கிற ஒரு விஷயமா தெரியுது. ஏன்னா
எங்களுக்கு ஒரு மரபு இருக்குன்னு சொல்லிட்டோம். நீங்கள் வந்து ஆளுநராக இருங்க, யாராக வேணா இருங்க. இப்போ திமுக சில விஷயங்கள் தவறு செஞ்சால் தவறுன்னு கண்டனம் பண்ணுறேன். ஆனால் இதுக்காக இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு மரபு காலங்காலமாக இருக்குது, இப்படித்தான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம் பொழுது, நீங்கள் போய் உத்தரப்பிரதேசிலேயோ பிற மாநிலத்திலேயோ போயிட்டு அங்கே உள்ள சிஎம்கிட்ட நீ இதைத்தான் செய்யணும் சட்டமன்றத்தில்னு சொல்லுவீங்களா? சொன்னால் ஏற்றுப்பாங்களா? அங்கே என்ன மாதிரி நிலைமை எதிர்வினை எப்படி ஆட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. யோகி அவர்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு சாதாரண பொதுமக்கள் பேசினாலும் புல்டோசர் தூக்கிட்டு வந்துடுற வீடு அடிக்கிறதுக்கு, கவர்மெண்ட் மேலே இடிச்சுட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. யோகிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னாக்கா இங்கே அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. உங்களுக்கு போதிய பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆளுநராக செயல்படுவது தான் இங்கே வந்து அறத்தோடு நடக்க முடியும். நீங்கள் அப்படி செயல்படவில்லை என்பது போல் இப்போது பதவி முடிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இங்கே மாட்டிட்டு முழிக்கிறீங்க, அவங்க சொல்கிறத செய்கிறதுக்கு முடியல, இங்கே செஞ்சால் இவங்க வந்து ஒத்துக்கவும் மாட்டுறாங்க, ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுதுன்னா பேசாமல் நம்மளை மாற்றிடுவாங்க, 3 வருஷம் தாண்டி நம்ம உட்கார வச்சுருக்காங்க, என்ன ஒன்று செஞ்சிருவோம், நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடலான்றதுக்காக செய்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் வெளியேற விரும்புகிறார், செய்கிறாரு. அவர் சட்டமன்றத்துலேருந்து மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை விட்டு வெளியேற ஆசைப்படுறாரு, வெளியேற்றலாம். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி பதாகை ஏந்தி பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதிமுக. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் 234 தொகுதிகளையும் வந்து அந்த கட்சியின் சார்பில் போஸ்டரும் வந்து ஒட்டப்பட்டது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட்டோட உள்ள போய் பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அப்புறம் வெளியேற்றம் செய்யப்பட்டாங்க. அதிமுகவின் இந்த போராட்டம் பெரிய அளவில் எடுபட்டிருக்கு, மிகப்பெரிய அளவில் எடுபட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி யார் அந்த சார்னு சொன்னாலே கிட்டத்தட்ட சாருக்கான மரியாதையே போகிற அளவுக்கு ஒரு வேலையை இங்கே வந்து இன்றைக்கி திமுககாரன் பார்த்து வச்சுருக்கிறான். யார் அந்த சார், இனிமேல் சார்னு சொன்னால் கூட வந்து டக்குன்னு இதுதான் மைண்டுக்கு வர அளவுக்கு வந்து அதிமுக ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறாங்க. அதை எந்த அளவுக்கு பிரதிபலிச்சிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே இன்றைக்கி 2025 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நீங்கள் உள்ளே போகும்பொழுது யார் அந்த சார்ன்ற பேட்சை போட்டுட்டு இவர்கள் ஒரு பக்கம் வந்து களத்தில் இறங்குறாங்க. அதே நேரத்தில் நான் முன்பே எச்சரிச்சிருந்தேன், இந்த விஷயத்திற்குள்ளே யார் வரப்போகிறாங்கன்னா மாணவ பிள்ளைகள் வராங்க. மாணவ கூட்டமைப்புகள் இதற்குள்ளே வருவதற்கு இப்போ தயாராகி விட்டார்கள். நீங்கள் மெரினா புரட்சி ஒன்று நடந்துச்சில ஜல்லிக்கட்டுக்காக, கரெக்டாக இப்போ அதே மாதிரி பொங்கல் போல் வந்து மாணவர்கள் எல்லோரும் ஒன்று திரும்புவதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சட்ட வல்லுநரோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா எல்லா அரசியல் கட்சிக்கும் பெரிய அழுத்தம் கொடுத்தது, குறிப்பாக அதில் அதிமுக மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ண பிறகும் இது வரைக்கும் முதல்வர் வாய் திறக்கலை, துணை முதலமைச்சர் வாய் திறக்கலை. இவர்கள் அழுத்தம் கொடுத்தனால தான் நீதிமன்றம் வந்து தானாக வழக்கை முன்வந்து எடுத்தது, மகளிர் ஆணையம் உள்ளே வந்தது. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மனித உரிமை ஆணையம் உள்ளே வரவே இல்லை. ஆனால் இவ்வளோ பேர் போராட்டிருக்காங்க. ஒரு மாணவிக்காக மாணவர்கள் நம்மளே போராட்டி எப்படி? நம்ம போராடி இந்த விஷயத்தை கையில் எடுக்கும்போது தான் இது அடுத்த கட்டம் போகும்ன்றதை முன்னோக்கி இப்போ மாணவர்கள் உள்ளே வருவதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் வரவிடாமல் தடுக்கணும்னாக்கா இந்த பொங்கல் லீவை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 6 நாள் மொத்தமாக ஸ்ட்ரெச்சாக லீவ் கொடுத்து அனுப்பிச்சிடலான்ற மாதிரி இவங்க அரசாங்கம் விடுமுறை அறிவிக்குது. இந்த லீவுவே ஏன் நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு இப்போ மாணவர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது இது மிகப்பெரிய சென்சேஷனான விஷயமாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா மற்ற கட்சி நபர்களை கை வச்சது போல் மாணவர்களை அரெஸ்ட் பண்ணினாக்கா மாணவர்கள் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க ஆங்கங்கே நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட சம்பிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். மாணவ பிள்ளைகளுக்காக மாணவ பிள்ளைகளோட சீனியர் மோஸ்ட் மாணவர்கள் உள்ளே வருவாங்க, அந்த மாணவர்களுக்காக பெற்றோர்கள் உள்ளே வருவாங்க. அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னையில் மட்டும் நடந்தது, இது தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பை வெட்டுகிறது. இன்றைக்கு அதற்கான முன்னோட்டம் நான் முன்னாடியே எச்சரிச்சிருந்தேன், மாணவர்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு. அதுக்கேற்ப இன்றைக்கி அதிமுக சார்பாக மாணவர்கள் போராட்டம் அண்ணா யூனிவர்சிட்டி வெளியில் நடத்தினாங்க. அவர்களை கைது செஞ்சீங்க. அவர்கள் அந்த மாணவர்கள் இல்லாமல் அந்த அதிமுக தொண்டர்கள் சில பேர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வெளியில் ஒரு ஓரமாக நிற்கிறாங்க, கருப்பு கலர் பேண்டு போட்டு. அந்த பேண்டெல்லாம் அவுக்கணுமாம்மா, நிற்கக்கூடாதாம்மா. ரோட்டில் நிற்கக்கூடாதுன்னு யார் எப்படி சொல்ல முடியும்? நடு ரோட்டில் எப்படி நின்னாங்க? ஒரு சாலை ஓரத்தில் யூனிவர்சிட்டிக்கு வெளியே நிற்கிறாங்க. இது நிற்கவே கூடாதுன்னும் பொழுது இது பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறது. அப்போது ஆளுநர் ஒரு பக்கம் சட்டமன்றத்துலேருந்து வெளியில் போயிட்டார், எதிர்கட்சியை துண்டு கட்டாமல் தூக்கிட்டீங்க. ஏதோ அறிவாலயத்துக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி நீங்களாக திமுக உட்காந்துருக்கிறதுக்கு இது ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரான்னு நான் கேட்குறேன். நீங்களே வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்து நீங்களே ப்ரெசென்ட் போட்டு நீங்களாக பேசி நீங்களாக டீ காஃபி குடிச்சிட்டு வெளியே போகிறதுக்கு எதுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்? இதுதான் 100 நாள் நடக்கும்னு சொன்னதா? 100 நாள் நடக்கும்னு சொன்ன லட்சணம் இதானா? அப்பாவை வந்து இந்த வேலைக்கு தான் லாய்க்கான்னு நான் கேட்குறேன். வெளியில் தூக்கிட்டு போக சொல்கிறது தான் லாய்க்கா? நீங்கள் உங்களே எதிர்கட்சியை கருத்து பிஜேபியை பற்றியோ எதை பற்றியுமே பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் என் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதில் எதுவுமே நடக்கலைனாக்கா அவங்க நீக்கி பண்ணுறீங்க. இப்போ ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த முறை அதிமுக இது விடுவதாக இல்லை. இது இன்னும் பூதாகரமாக போகுது. நாளைக்கு மாணவ அமைப்புகள் போராட வரும்பொழுது அந்த இடத்துல அதிமுக போய் நிற்கும் சப்போர்ட் பண்ணி. அதற்கு எல்லா கட்சியும் உள்ளே வரும்பொழுது ஒரே பாயிண்ட் தான் இருக்குது. ஒன்று, இந்த யார் அந்த சாரோ அவனை நீங்கள் பலி கொடுக்கணும், இல்லை அவனை பலி கொடுக்க போகிறீங்களா, இல்லை வந்து ஆட்சியை பலி கொடுக்க போகிறீங்களா திமுகன்றதான் இங்கே ஒரு பெரிய கேள்வியாக மாணவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் வரணும் பொழுது
யார் பக்கம் யார் வந்து சார்ன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். ஆளுநர் செயலை வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே வந்து கண்டித்த வண்ணம் வருகின்றன. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய மரபை மீறி நீங்கள் வந்து செயல்படக்கூடாது, மக்களுடைய வரி பணத்தில் தான் நீங்கள் வந்து இங்கே ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து இருக்கிறீங்க ஆளுநராக அப்படின்னு சொல்லி பல்வேறு எதிர்க்கட்சிகளும் வந்து குற்றம் சாட்டி வருகிறது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஆளுநர் அவருடைய செயலை வந்து விஜய் அவர்கள் கண்டிப்பாரா? ஆளுநர் செயலை விஜய் கண்டிப்பாரா? விஜய் கண்டிப்பதால் என்ன நடக்கப் போகிறது? ரொம்ப யதார்த்தமான கேள்வி. ஆளுநர் செயலை விஜய் கண்டிப்பாக இல்லை, அவர் தானே ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் மாநில மாநாட்டில் வந்து அறிவிச்சிருந்தார். அதனால கேட்குறேன். அறிவிச்சிருந்தாரு. அதைத் தொடர்ந்து இந்த மாணவிக்காக விஜய் வந்து ஆளுநரை பார்த்து கடிதம் கொடுத்தாரு. அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் பல போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. இந்த நொடி வரைக்கும் எடுக்கலை. அடுத்தடுத்து பிரதமரோ ஜனாதிபதி வரைக்கும் கூட போவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே நீர்த்து போயிடுச்சு. இப்போ நேராக வந்து ஏப்ரல் மாதம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாநாடு நடத்துவதற்காக அடுத்த மாநாடு நடத்துவதற்கான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பொழுது விஜய் அவர்கள் ஆளுநரை கண்டிக்கிறீங்களோ இல்லையோ, ஆளுங்கட்சியை கண்டிச்சிருக்கணும். ஏன் சொல்கிறீங்கனாக்கா, நீங்கள் தான் வந்து மாணவ பிள்ளைகளை, நல்லா படித்த மாணவ பிள்ளைகள் தங்கம் வயிறும் கொடுத்து கொண்டாடினீங்க. நீங்கள் தான் வந்து சாதியால் வெட்டப்பட்ட தங்கதுரையை பக்கத்தில் உட்காச்சு உனக்கு துணையாக நான் நிற்கிறேன்டான்னு சொன்னீங்க. ஒரு திருநங்கையை பக்கத்தில் உட்கார வச்சு உனக்கு துணையாக நிற்கிறேன். நீங்கள் மாணவ பிள்ளைகள் அரசியல் பழகுன்னீங்க. அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுத்து வாங்கன்னீங்க. அப்போ அரசியலுக்குள்ளே வந்தாக்கா எவ்வளோ பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு நமக்கு தெரியும். எல்லா அடக்குமுறைகளும் அரசியலுக்குள்ளே வந்தாக்கா நடக்கப்படும். அப்போ வந்து பாலியல் குற்றச்சாட்டு இங்கே பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரியான குற்ற பிரச்சனையும் அங்கே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களை நம்பி வந்து மாணவர்கள் அரசியலுக்குள்ளே வரணும்னா, ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடந்தபொழுது நீங்கள் பொதுவெளிக்கு வரணும்ல. நீங்கள் ஏன் வரல சார்? நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்தால் க்ரௌடு கூடும்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்துக்கு க்ரௌடு கூடுனா தான் பிரச்சனை பெருசாகும். அப்போது நீங்கள் வெளியில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெளியிலையோ இல்லை ஒரு இடத்த அனௌன்ஸ் பண்ணி நான் இங்கே வரேன், இந்த மாணவிக்காக ஒரு கண்டனத்தை நடத்த போகிறேன். வள்ளுவர் கோட்டம் கன்ஜஸ்டான ஏரியா, அங்கே போனாக்க க்ரௌடு பெருசாகும், பப்ளிக் பாதிக்கும். அங்கே விட்டுருங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வெளியில் வாங்க, இல்லை பெர்னா பீச்சுக்கு வாங்க. ஒரு இடத்துல வந்து இந்த மாணவிக்காக நான் இறங்குறேன்னும் போது ஒட்டுமொத்த மாணவனும் வருவான், இளைஞர்கள் வருவான். இன்றைக்கி விஜயை கொண்டு போய் உச்சாணி கொம்பில் உட்கார வச்சது யார் தெரியுமா? இந்த யங்ஸ்டர்ஸ். ஏன்னா அதை புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். விஜய் தரப்பில் மாநாடுக்கு எவ்வளோ நபர்கள் வருவதாக அவங்க கணக்கு கொடுத்தாங்கன்னா 50,000 1 லட்சம் பேர். உளவுத்துறை கணக்கெடுத்தது 4 5 லட்சம் பேர். வந்தது 6 7 லட்சம் பேர்லேருந்து 8 லட்சம் பேர் வரைக்கும். அப்போ இவ்வளோ பேர் தன்னிச்சையாக உங்களை நம்பி இருக்கிறான்ல, இவ்வளோ பேர் உங்களை உச்சாணி கொம்பில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறான்ல. அப்போது இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கணும் பொழுது இந்த மாணவிக்காக நீங்கள் களத்தில் கூட வரலைன்னா இது பெரிய தவறாக போகாத. நாளைக்கு ஓட்டு கேட்க மட்டும் வரும்பொழுது இந்த கேள்வி உங்களை நோக்கி எழப்படும்ல. அந்த மாணவிக்காக நீங்கள் ஏன் களத்தில் வரல, இன்றைக்கி ஓட்டு கேட்டு வரீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புவாங்களா? அப்போ என்ன சொல்லுவீங்க? நான் முன்பே சொன்னேன், காலம் இந்த ஒவ்வொரு பிரச்சனை நிகழும் பொழுது காலம் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து தலைவனாக கொண்டு வந்து நிப்பாட்டும்னு. அப்படி தானே விஜயை நிப்பாட்டுச்சு. விஜய் அதை கரெக்டாக பயன்படுத்தினா ஒரு விஷயம் இருக்குது. ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து டிவிக்கு தொண்டர்களுக்கு வருத்தம் கூட அளிக்கலாம். இன்றைக்கு இவ்வளோ இளைஞர்களும் விஜயை நோக்கி போனதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? இந்த திராவிட கட்சிகளுடைய இந்த அரசியலமைப்புக்கு பிடிக்கல. வேறு யாராவது புதுசாக ஒரு யங்காக வந்து இந்த ஆளுங்கட்சியை கேள்வி கேட்குற மாதிரி ஒருத்தன் வரமாட்டானு தேடிட்டு இருக்கும் பொழுது, ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த இதில் இருக்கும் பொழுது, ஏற்கனவே சினிமா ஃப்ரேம் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் கூட்டத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய விஜய் வந்ததுனால் உங்களை நோக்கி வரான். ஒருவேளை விஜய் இந்த இடத்துல வராமல் அஜித் வந்திருந்தாலும் இதே போல் போயிருப்பான். புரியுதுங்களா? அப்போது இந்த வந்த நபர்களை தக்க வச்சு ஒரு சரியான அரசியல் செய்யும்போது மூலம் தான் உங்களை இப்போ ஒரு தலைவராக பார்ப்பாங்க, இல்லாட்டி ஒரு சினிமா ஸ்டாராக தான் பார்ப்பாங்க. இப்போது பவன் கல்யாண் வந்து மாணவர் இஷ்யூ இதே மாதிரி ஆனப்போ நடு ரோட்டில் படுக்கலையா சார்? வந்து நடு ரோட்டில் படுத்தார். அங்கே பெரிய சம்பவம் ஏற்பட்டுச்சு, பெரிய அதிர்வலை ஏற்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் துணை முதலமைச்சரை போய் உட்காந்துருக்காருன்னா சும்மா வரல. மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவர் இறங்கினார் களத்தில். நீங்கள் இந்த பக்கம் வந்து இன்னொரு நடிகர் போட்டிருக்க மாதிரி வந்து பேண்ட் ஷர்ட் மட்டும் அதே கலரில் போட்டால் பத்தாது. மாணவிகளுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த மாணவிகளை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் களத்துக்கு வரணும். நான் இந்த விஷயம் நடக்காது, ஒருவேளை இப்படி நடந்தால் என்னவாகும்னு சொல்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை காலம் இது போல் ஒரு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் இதில் இப்போது விஜய் களத்தில் இருக்கிறார்ல, ஒருவேளை விஜய் சேதுபதி அரசியலுக்கு வராருன்னு வச்சுக்கங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவரும் நடிப்பில் பிஸியாக இருக்காரு. விஜயும் நடிப்பில் பிஸியாக இருந்தார் சார். அவரை விட எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கினார் சார். புரியுதுங்களா? ஒருவேளை விஜய் சேதுபதியை காலம் தள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இருக்க அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் பெருசாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால்
விஜய் சேதுபதி கருத்தால் மக்களை ஈஸியாக இழுக்கக்கூடிய நபர். தெளிவான பார்வை, ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிற முறை அவர்கிட்ட இருக்குது. அழகாக ப்ரெஸ் மீட்டை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அவர்கிட்ட இருக்குது. பல பேர்கிட்ட பல நேர்காணல்களில் பொது விஷயத்தை குறித்து பேசினார். ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்லேயே சொன்னார், கடவுளை காப்பாற்றிக்க அரசியல் சார்ந்த படமும் நடிச்சிட்டார் 2 படம். அரசியல் படத்தை விடுங்க, பொது மேடையில் சொன்னார், கடவுளை காப்பாற்றிக்க கடவுளுக்கு தெரியும், கடவுளை காப்பாற்றுன்ற பேரில் நீங்கள் யாரும் உள்ளே வர வேண்டான்ற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணார். அப்போ சமூக அக்கறையோடு பல விஷயம் பேசினார். இன்றைக்கு ஆட்சியை பிடித்ததும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்குனதே பேசி தான். அப்போ திறமையாக பேசக்கூடிய நபர் விஜய் சேதுபதி ஒருவேளை உள்ளே வந்தால், நாளைக்கு ஒரு வருஷம் நீங்கள் ஒன்றுமே செய்யல, ஒரு சலிப்பு ஏற்பட்டு ஒரு கூட்டம் அந்த பக்கம் போகும்பொழுது தன் கையை விட்டு ஒரு கூட்டம் விலகும் பொழுது தான் உங்களுக்கு வழி புரியும். அப்போ உங்களை ஆக்டிவாக செயல்பட வைக்க இன்னொரு நடிகன் தேவையா அந்த இடத்துல? காலம் எப்படி தீர்மானிக்கும் தெரியாது. ஆனால் இந்த மாணவ பிரச்சனைக்கு நீங்கள் வராமல் போனது உள்ளபடி வந்து வருத்தம். நீங்கள் இதுக்கு மேலேயாவது இன்னும் டைம் கெட்டு போல ஒரு முடிவெடுத்து நீங்கள் களத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து நாளைக்கு நேஷனல் நியூஸ் உங்களை வந்து பெருவாரியான ஓட்டு உங்களுக்கு கிடைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி. நன்றி.